போச்சம்பள்ளி அருகே விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் உள்ள மாங்காய்களை பிரத்யேகமான உரைகளால் மூடி நோய் தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்து வருகிறார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் கணேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 33,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த காலங்களில் சுமார் 41,000 ஹெக்டேர் பரப்பளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மா விவசாயம் காலநிலை மாற்றம் காரணமாகவும் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியான காரணங்களால் தற்போது 33,000 ஹெக்டேராக குறைந்துள்ளது. தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை மா விவசாயிகள் குறிப்பாக மா விவசாயிகள் வைத்திருந்தும் தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மா விவசாயம் நலிவடைந்து வருவதாக விவசாயிகள் கூறி வந்த நிலையில் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் கிராமத்தை சேர்ந்த சிவகுரு தன்னுடைய 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் மாங்காய்களுக்கு ஒரு சிறப்பு பை, ஒவ்வொரு மாங்காய்க்கும் சிறப்பு பை பொருத்தி இந்த ஆண்டு புதுமையான ஒரு முறையை பயன்படுத்தி வருகிறார். அது குறித்த விளக்கத்தை திரு சிவகுரு, மா விவசாயி சிவகுரு அவர்களிடம் கேட்போம். ஐயா, சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க புதுசா உங்க இந்த ஆண்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல புதுமையா நீங்க இந்த மாம்பைகளை நீங்க பொறுத்திருக்கிறீங்க. இதனுடைய சிறப்பு என்ன, இது ஏன் பொருத்தணும் என்ற விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்கள் பல முறைகள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை கொடுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி பெரும் நஷ்டத்தை சந்தித்து வந்த நிலையில கொஞ்சம் மாற்றமாக நாங்கள் யோசித்தோம். அண்டை மாநிலத்தில் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சித்தூரில் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி கவர் மாட்டும் போது பார்த்தீங்களா, புழு பூச்சி தாக்குதல், அந்த ஜோனா வடிதல், அப்புறமேது த்ரிப்ஸு, அதே மாதிரி உள்ள பாஞ்சு டிஷ்யூன்னு ஒரு பழத்தில் உள்ள நம்ம ஏற்றுமதிக்கு ஏற்றும் போது கட்டி கட்டியாக வரும், வெள்ளை வெள்ளையாக பஞ்சு மாதிரி. இந்த மாதிரி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்குது. அப்போ மருந்து அதிகமாக தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மாற்றாக அந்த அண்டை மாநிலத்தில் போயிட்டு பார்த்துட்டு ஒரு கவர் 2 ரூபாய் கொடுத்து அதை மாற்றுறதுக்கான கவருக்கு 1 ரூபாய் ஆகுது. அதை மாட்டும் போது பார்த்தீங்களா, எந்த ஒரு தாக்குதல் இல்லாத ஒரு முழுமை நிறைந்த ஒரு பழமாக விவசாயிகள் கொடுக்க போகிறோம். அது மாதிரி வாங்குறவங்களுக்கும் எந்த ஒரு மருந்து இல்லாத ஒரு பழத்தை தரமாக கொடுக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இந்த பை ஒரு பை 2 ரூபாய், இதை மாற்றத்துக்கு உண்டான செலவு 1 ரூபாய், மொத்தம் 3 ரூபாய் ஆகுதுன்றீங்க. இப்ப இதுல விளையக்கூடிய அந்த காய் 3 ரூபாய்க்கு பொருத்தமாக இருக்குமா? ஒண்ணு. இப்ப இந்த பையை மாற்றுறதுனால நீங்க இதுக்காக சிறப்பு மருந்துகள் ஏதாவது அடிக்கணுமா, இல்ல தேவையில்லை? அது குறித்து கொஞ்சம் விளக்குங்க. இது நார்மலா ஒரு 2 மருந்து தான் நாங்கள் அடிச்சிருக்கோம். சிறப்பா அதுக்கு மேல எந்த ஒரு மருந்தும் இல்லை. ஆனா எல்லா காய்க்கும் இது மாட்ட முடியாது. தரமான காயை தேர்ந்தெடுத்து தான் இதுக்கு மாட்டணும். சுமார் ஒரு 10 காய் ஒரு மரத்துல விட்டுருக்குன்னா ஒரு 6 காய்க்கு தான் மாட்ட முடியும். தரம் இல்லாத காய்க்கெல்லாம் மாட்டினா அது கண்டிப்பா மிக நஷ்டத்துக்கு தான் போய் சந்தித்து வரும். இந்த மாதிரி தரமான ஒரு காயை மாட்டும் போது மினிமம் எங்களுக்கு 350 கிராம் காய் வரணும். 300 கிராமுக்கு டு 450 கிராம் கூட காய் வந்திருக்கு. அந்த மாதிரி மாட்டும் போது தான் எங்களுக்கு ஓரளவுக்கான லாபம் கிடைக்கின்றது இந்த டைம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தரமான காய்க்கு தான் சார் இந்த கவரை மாட்ட முடியும். அதனால தான் அதிகமாக இருக்கு. அரசாங்க இடமும் இதை மாற்றுறதுக்கான ஏணி வேணும். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 20 அடி ஏணி இலவசமாக நிறைய விவசாயிகளுக்கு தரணும். கவர் மாற்றுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இது எல்லாரும் மாட்ட முடியறதில்ல, பயிற்சி எடுத்தால் தான் மாட்ட முடியும். இது அரசாங்கம் கண்டிப்பாக ஊக்குவிக்கணும் சார். சோதனை முறையாக இந்த ஆண்டு மா விவசாயி ஒருவர் தனது விவசாய நிலத்தில் சிறப்பு பை கொண்டு மாங்காய்களை காத்து வருகிறார். இந்த பைகளை இலவசமாக தமிழக அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கோரிக்கை வைக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து கணேஷ்.